விஜய்க்கு வரும் கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறுவது சந்தேகம்தான் என குஷ்பு தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியை நம்ப முடியாது என்றார். தெற்காசிய நாடுகளில் அமைதி திரும்ப இந்தியாவின் தலையீடு முக்கியம் என்று இலங்கை எம்பியும் முன்னாள் அதிபர் மகிந்த ராஜபக்சேவின் மகனுமான நமல் தெரிவித்துள்ளார். வெனிசுலா அதிபரை அமெரிக்க படைகள் கைது செய்வதற்காக நடத்தப்பட்ட தாக்குதலில் 100 பேர் இறந்ததாக அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. போதைப்பொருள் கடத்தல், ஜனநாயகம் மற்றும் மனித உரிமை மீறல் என அமெரிக்கா கூறும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய். எங்கள் நாட்டின் எண்ணெய் வளம் மீதான பேராசையே காரணம் என வெனிசுலா இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலில் மார்கழி மாதம் பூரம் நட்சத்திரத்தை முன்னிட்டு தங்கத்தேர் உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது.